அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு ரிஷபராசிக்கு தொழில் தடை, பணத்தடை நீங்கி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வழிபாடு முறை. இதை நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய, பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டிய வழிபாடு முறை. ரிஷபராசியில் பிறந்தவங்க மட்டும் இதை செய்யணும். இண்டன் செடி அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. அது நம்ம பக்கத்தில் இருக்க வைத்தியர்கிட்ட கேளுங்க. இண்டன் செடி அப்படின்னு கேளுங்க. கேட்டு அந்த செடியோட பட்டையை எடுத்து தட்டி நாராக காய வைங்க. காய வச்சு அந்த நாராய்க்கு அந்த நாரை பசு நெய்யில் விட்டு 2 தீபம் வியாழக்கிழமை வர குரு ஓரையில், வளர்புறைக்கூடிய வியாழக்கிழமை குரு ஓரையில் குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றுங்க. இது மாதிரி 9 வாரங்கள் ஏற்றுங்க. சரிங்க. இது ரிஷபராசியில் பிறந்தவங்க அனைவரும் செய்யணும். இந்த இண்டஞ்செடி திரியை போட்டு விளக்கேற்றுறது. இது ஏற்றுறதுனால உங்களோட தொழில் தடை நீங்கும், பணத்தடை நீங்கும், ஒரு குரு பகவான அருள் கிடைக்கும். நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும். அடுத்து கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்களில் பிறந்தவங்க செய்ய வேண்டியது, குரு பகவானுக்கு இழந்த பழம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இழந்த பழம் குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும். வியாழக்கிழமை வர குரு உரையில் இந்த நெய்வேத்தியை வச்சு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு, நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வர குரு உரையில் நெய்வேத்தியமாக இந்த இழந்த பழத்தை படையலாக வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணி எனக்கு நல்ல நிலையை கொடுங்கன்னு கேட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இழந்த இலையும் தட்டி மோரில் போட்டு அந்த மோரை குடிச்சு வாங்க. உங்களுக்கு நிச்சயம் பணம் தடையும் தொழில் தடையும் நீங்கி நல்ல நிலைக்கு வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானுக்கு செவ்வாழை வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணி வாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் என்ன செய்யணும்னா, இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட தடைகள் நீங்கி, தொழில் தடை நீங்கி, பணத்தடை நீங்கி நல்ல நிலைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வெள்ளிப்பற்றைக்கு போய் வெள்ளியில் உங்கள் உயரத்துக்கு பொடுசாக ஒரு வெள்ளி கம்பியை உங்கள் உயரத்துக்கு அளந்து வாங்குங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் போதும், கனம்லாம் தேவையில்லை. ரொம்ப நைஸாக வளைச்சி அந்த கம்பியை வளைச்சி உங்கள் உயரத்துக்கு வளர்ந்து எடுத்து கட் பண்ணி இதை பிராமணருக்கு தானமாக கொடுத்துருங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யுங்க. நீங்கள் நம்ம தொழில் தடை நீங்கி பணத்தடை நீங்கினதுக்கப்புறம் இதை செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவங்க வெள்ளை சுண்டல்ங்கிற கொண்டக்கடலையை குரு பகவானுக்கு நெய்யோடு சேர்த்து படையலாக வைங்க. தேனோடு சேர்த்து படையலாக வைங்க. குரு பகவானுக்கு தேனும் வெள்ளை சுண்டலும் அவிச்சு குரு பகவானுக்கு படையல் வச்சு வாங்க. 9 வாரங்கள். சரி, நான் சொல்கிற அனைத்துமே 9 வாரங்கள் செய்யணும். சரி, 9 வாரங்கள் செஞ்சு குரு பகவானுக்கு வழிபாடு செஞ்சு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் பணத்தடை நீங்கி தொழில் தடை நீங்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க செய்ய வேண்டியது, நாவல் பழம். இந்த ரிஷப லக்னத்தை பிறந்தவங்க குரு பகவானுக்கு நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக படைச்சி வழிபாடு பண்ணிவாங்க. 9 வாரங்கள். உங்களோட தொழில் தடை பணத்தடை நீங்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்சதை நிச்சயம் கேள்விகள், நீங்கள் நான் சொன்ன விஷயத்தில் கேள்வி கேளுங்க. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு மட்டும் கேளுங்க. இதில் எது குறைகள் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். புதிய கேள்விகள் கேட்காதீர்கள். கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். பணம் இல்லாமல் பதில் சொல்ல மாட்டேன். சரிங்களா? உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. புதுசாக ஒரு கேள்வியை எனக்கு இது போக வேறு கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா பதில் வராது. பணம் இல்லாமல் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் அந்த கர்மாவை சுமக்கிற அளவில் நான் இல்லை. ஏன்னா நானே ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஒரு
ஒரு சமமான நிலையில் தான் இருக்கேன். உங்களோட கர்மாவை சமக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அந்த திறன் இல்லை. சரிங்களா? பணம் இல்லாமல் சொல்லக்கூடாது. நான் இல்லை, யாராக இருந்தாலும் இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகவாதி மாந்திரிகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பூசாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் கடைப்பிடிப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் விஷயம்னா பக்கத்தில் இருக்க சாமியார்களும் மந்திரவாதிகளையும் பாருங்கள். பார்த்து உங்கள் பிரச்சனையை, இதோட பெரிய பிரச்சனையாக இருந்தால் தீர்த்துக்கிறதுக்கு வழி பாருங்கள். சரிங்க, நல்லது நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாளை மிதுன ராசியில் பிறந்த நட்சத்திரத்தில் காரங்களுக்கும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நாளை பலன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.